Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 2 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம பைய கைக்கு டெத் நோட்டு பிளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணும் என்ன ஏதுன்னு A to Z எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கடவுளாகணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம பையல கிளாஸ்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுக்காக அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு லூசுத்தனமா எதுவும் பண்ணாம எப்பவும் கிளாஸ்ல எப்படி படிப்பானோ அதே மாதிரி தான் படிப்பான். ஏன் அவனோட டீச்சர் ஏதாச்சும் ஆன்சர் கேட்டா கூட பெர்ஃபெக்ட்டா சொல்லுவான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இவன் கூடவே தான் ரியூக்கும் இருக்கும். அதுக்கே பாத்தீங்கன்னா போர் அடிச்சு போச்சு. முடிஞ்ச உடனே எப்பா என்னால முடியலப்பா வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போவோம் எங்க போலான்னு சொல்லுன்னு கேட்டா பையன் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அவன் மாட்டுக்கு போவான். ஏன்டா என்னாச்சு பேசுறது உனக்கு கேட்கலையா என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்டா போடா விளக்கெண்ண சீமண்ண மண்ணெண்ணம்பா. பின்ன அதுகிட்ட இவன் பேசிட்டு வருவான். மத்தவங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும் இவன் தனியா பேசிட்டு போற மாதிரி தானே இருக்கும். அப்புறம் பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால வாயை மூடிட்டு வாம்பான். அப்ப அவன் கிளாஸ்மேட் சில பேரு எங்கடா போற என்னன்னு கேட்டுட்டு அவனுங்களும் ஜாயின் பண்ணிக்கலான்னு பாப்பானுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். வேற என்ன நேரா வீட்டுக்கு போய் டெத் நோட்டை வச்சு அவன் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிருவான். ரியூக்குல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையப்பா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற ஏன் அப்படின்னு கேட்டா என்னாலலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுமா. ஏன்னா நம்ம பையன் பயங்கர படிப்பாளி. அவன் படிக்கிற டைம் போக மிச்சம் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருக்கான். அதுவும் ரொம்பவும் கம்மி தான். அதுக்குள்ள இவன் பேரெல்லாம் எழுதி முடிக்கணும். அதுவும் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு இடையில ஒரு சின்ன டைம் இருக்கும். அந்த டைம் தான் ஏன்னா அவனோட கிரேட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். இங்க உட்கார்ந்துட்டு நைட்டு ஃபுல்லா பேர் எழுதிட்டு இருந்தானா அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல தூங்க ஆரம்பிச்சிருவான்ல. அதனால ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முடிச்சிடணும். ஒழுங்கா தூங்காம போனாலும் அது பயங்கர டேஞ்சர். அது இவனோட ஹெல்த்தையும் கான்சென்ட்ரேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கதை கேட்டுட்டு ரியூக்குல்லாம் மிரண்டுருச்சு. என்ன பையன் இம்புட்டு தெளிவா இருக்கானேன்னு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவன் இந்த உலகத்தையே ஒரு ஈவில் இல்லாத உலகமா மாத்த போறான். இப்படி இவன் கதையை சொல்லிட்டு இருக்கும் போது டப்புன்னு யாரோ டோரை திறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கும். அட வேற யாரும் இல்ல அவனோட தங்கச்சி. டே வெண்ணெய் விளக்கெண்ண என்ன வெங்காயத்துக்குடா டோரை லாக் பண்ணி வச்சிருக்க ஓபன் பண்றான்பா. அவளோட பேரு பாத்தீங்கன்னா சயு. என்ன விஷயம்னு கேட்டா ஹோம்ஒர்க் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணும்பா. சரி ரைட்டு பண்ணிட்டா போச்சுன்னு அந்த டெத் நோட்டை அங்க இருக்க டிராயர்ல வச்சு லாக் பண்ணிட்டு டோரை திறந்து விடுவான். அவளுக்கு மேக்ஸ்ல ஏதோ ஒரு டவுட்னு வைங்களேன். இவன் சொல்லி கொடுத்தா போதும் அவ கப்புன்னு புடிச்சுக்குவாளாமா. அதனால சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு அவன் டேபிள்லயே போய் உட்கார்ந்துக்குவா. உடனே ரியூக்கு பார்த்துட்டு லைட்டே ரொம்ப உஷாரா இருப்பா. உன் தங்கச்சி அந்த டெத் நோட்டை மட்டும் தொட்டுட்டா அதுக்கப்புறம் அவ கண்ணுக்கும் நான் தெரிய ஆரம்பிச்சிருவேன். கேர்ஃபுல்லா இருப்பான். அந்த டைம் லைட்டோட மனசுல அடா பண்ணாட பயல இந்த டைம்லயாடா இப்படி ஒரு டீட்டெயில சொல்லுவேன் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதை சேஃப்டியா வச்சிருப்பேன்ல அப்படின்ட்டு பீதியானவனே அவன் தங்கச்சி பார்த்துட்டு என்னடா என்ன பஞ்சாயத்து ஏன் அப்படி ஷாக்கா இருக்கன்னு கேப்பா. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவ டிராயரை திறந்துட கூடாதுன்னு அது மேல சாஞ்சு நின்னுகிட்டே சொல்லி கொடுத்துருவான். பஞ்சாயத்து ஓவரா சரி அப்படியே கட் பண்ணி ICPO இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷனை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மீட்டிங். அதாவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட ஒரு மீட்டிங். வேற ஒண்ணும் இல்ல கடனா ஏகப்பட்டவர் செத்து போயிருக்காங்கல்ல அது ஏன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப போலீஸ் எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. போன வாரம் மட்டும் 52 பேர் செத்து இருக்காங்க. எல்லாம் ஹார்ட் அட்டாக். அதுதான் நம்ப முடியல. அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸா இருந்தவனுங்க. அது மட்டும் இல்லாம ஜெயில இருந்தவங்களும் செத்து இருக்கானுங்க. அதுல இன்னும் நிறைய பேர் செத்து இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கவுண்ட் பண்ணவே முடியல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க செஞ்சுரி அடிச்சிரும் போல. அதனால ஒரே படபடப்பு. இந்த வந்திருக்காரே முறப்பா முரட்டு மீசையோட இவரு தான் போலீஸ் சீஃப். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இவரை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வந்திருப்பாரு. அப்ப அங்க இருக்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செத்து போனவனுங்க ஒன்னும் தியாகிங்க இல்லையே சாக வேண்டிய கிரிமினல்ஸுங்க தான் செத்துட்டானுங்க. இப்ப அதுல என்ன பஞ்சாயத்து பேசாம விட வேண்டியதானே என்ன ஒண்ணு. இன்னொரு தரப்பு ஆளுங்க எல்லாம் பச்சை பச்சையா திட்டுவாங்க. டேய் அவங்க கிரிமினல்ஸோ இல்ல நல்லவங்களோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. டெத்து தான்டா முக்கியம். என்ன இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் கொன்னது ஒரு கொலைகாரன் தானே அது மர்டர் தான் பாங்க. பட் அது மர்டரா இல்லையானே கன்ஃபார்மா சொல்ல முடியலையே. அது எப்படி அடிச்சு சொல்றீங்கன்னு கேட்டா போங்கடா விளக்கணைகளான்னு இந்த ஆளு கோவத்துல கொந்தளிப்பான். அட் அ டைம்ல 100 பேருக்காடா ஹார்ட் அட்டாக் வரும். இதெல்லாம் கன்ஃபார்மா மர்டரு அதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கத்துவான். சரியா அப்படி அவர் சொல்ற மாதிரி கொலைனே வச்சுக்கோமே. அட் அ டைம்ல அத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்து கொல்ல முடியுமா அப்படின்ட்டு பார்க்கும் போதும் அதுவும் கஷ்டம் தான். மேபி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்காங்களோன்னு ஒரு டவுட். அப்படின்னா இது FBI-யா இல்ல CIA-யா? ஏன்னா அவங்க தானே பெரிய ஆர்கனைசேஷன். அவங்க தான் ஒருவேளை இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆப்பனன்ட் ஆளுங்க குத்தி விடுவாங்க. சோ இப்படியே ரெண்டு தரப்புலையும் மாத்தி மாத்தி சண்டை போய்கிட்டே இருக்குது. செத்தவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது சடனா எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னே தெரியல. ஆனா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்குது. யாராச்சும் கத்திய வச்சு குத்தி இருந்தா பெனாது யாரு என்ன ஏதுன்னு சொல்லி உட்கார்ந்து துப்பு தொலைக்கிட்டு இருக்கலாம். இது டோட்டலாவே வேற மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால ஒன்னும் பண்ண முடியலங்கிற மாதிரி பேச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்லி
சொல்லிடுவாரு, நமக்கு வேற வழி இல்ல, பேசாம எல்ல கூப்பிட்டு வந்துதான் இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னு. எல்லுங்கிற அந்த லெட்டரை கேட்ட உடனே எல்லாருமே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிருவாங்க. ஓகேவா வேண்டாமா இல்லையா அப்படி இப்படின்னு. அப்போ சீஃப் கிட்ட எல்லுன்னா யாருன்னு அவரோட அசிஸ்டன்ட் கேட்பானா. ஏன்னா அவன் இப்பதான் கான்ஃபரன்ஸுக்கே முதல் டைம் வந்திருக்கான். எல்லுங்கிறது ஒரு ஆள் தான், ஆனா அவரோட ஃபுல் நேம் என்ன, அவர் எப்படி இருப்பாரு, என்ன ஏதுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அந்த ஆள் ஒரு கேஸை எடுத்துட்டான்னா சால்வ் பண்ணாம இருந்ததே இல்ல. எவ்வளவு டிஃபிகல்ட்டான கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். சொல்ல போனா இந்த உலகத்துல சால்வ் பண்ண முடியாத ஏகப்பட்ட கேசஸ் அவன் தான் பண்ணியிருக்கான். ஐ மீன் சால்வ் பண்ணியிருக்கான். சொல்ல போனா இவங்க எல்லாத்துக்குமே அவன் ஒரு சீக்ரெட்டான வெப்பன் அண்ட் ஆல்சோ ஒரு லாஸ்ட் ஹோப்னு சொல்லலாம். பட் அதுல இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்குது. ஏன்னா அவன் எல்லா கேஸையுமே எடுத்து விசாரிக்க மாட்டான். அவனுக்கு எந்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதோ அதுல மட்டும்தான் கைய வைப்பான். அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் அவன் எடுப்பானா, அவனை கான்டாக்ட் கூட பண்ண முடியல, அப்புறம் எப்படி இந்த கேஸை எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அப்பந்தான் கருப்பு கோட்டு போட்டு உள்ள வந்து ஒருத்தன், எல்லு ஏற்கனவே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரும்பா. அத்தனை பேருமே மிரண்டுருவாங்க. வந்தவன் மூஞ்சி ஒழுங்கா தெரியல, பட் அவன் பேரு பாத்தீங்கன்னா பட்டாரி. எல்லாம் கான்டாக்ட் பண்ணுனா இவனை வச்சு மட்டும்தான் கான்டாக்ட் பண்ண முடியுமே தவிர வேற யாராலையும் அவங்ககிட்ட பேச முடியாது. இவனுமே யாரு என்னன்னு ஒழுங்கா யாருக்கும் தெரியாதுன்னு வைங்களேன். சரி இப்ப எல்லு உங்ககிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுவான். ஐசிபிஓவை சேர்ந்த எல்லாத்துக்கும் வணக்கம், நான் தான் எல்லுன்னு ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ணி ஒரு பாலடைஞ்ச இடத்த காட்டுறாங்க. அங்கதான் நம்ம லைட்டும் ரியூக்கும் இருக்காங்க. ரியூக்கு ஒன்னும் புரியல. ஆமா எதுக்காக இங்க வந்த, இந்த இடமே ஒரு மார்க்கமா இருக்குது என்ன ஒண்ணு. அவன் அப்புறம் தான் ஒரு மேட்டர் சொல்லுவான். இந்த டெத் நோட்டை தொட்டா யாரா இருந்தாலும் சரி ரியூக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருவான். அது டேஞ்சர். இப்படி ஒரு டேஞ்சரை கையில வச்சுக்கிட்டு ஈஸியாலாம் அவனால சுத்திட்டு இருக்க முடியாது. வீட்டுல இருக்கவங்களுக்கும் இதை பத்தி தெரியக்கூடாது. இன்கேஸ் வெளியில இருக்கவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா இவனையே போட்டு தள்ளிடுவாங்க. இப்போதைக்கு இவன் போற பாதை கரெக்டான பாதைன்னு அவனுக்கு தெரியுது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். இன்கேஸ் இவன் ஃபேமிலிக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் அவங்களையே கொல்ல வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவான். ரியூக்குவே ஒரு செகண்ட் ஆடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கும், என்ன இவ்வளவு பயங்கரமானவனா இருக்கானேன்னு. இங்க எல்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் தான். மத்த கேஸ்ல இறங்கி அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த கேஸை சொல்ல முடியாது. ஏன்னா மத்த கேஸை விட இதுல ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா கேப் விடாம அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த கேஸை நான் சால்வ் பண்ணணும்னா என்னால தனியா மட்டும் பண்ண முடியாது. எனக்கு ஐசிபிஓவோட முழு ஒத்துழைப்பும் வேணும். அப்பதான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே கோஆபரேட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னாதான் இவனால அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். சோ அதை இப்பவே இந்த கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டாங்கன்னா ஜப்பான் போலீஸ் கூட சேர்ந்து நான் வேலை செய்ய தயாரிடுவான். அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஏன் ஜப்பான் சொல்லி அங்க இருக்க சீஃப் வந்து ஷாக்கா கேட்பாரு. மேட்டர் என்னன்னா ஜப்பான்ல தான் ஏகப்பட்ட கைதிகள் இறந்திருக்காங்க. சோ ஒண்ணு அவன் ஜப்பான்காரனா இருக்கணும், இல்ல ஜப்பான்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கவனா இருக்கணும். இதை சொன்ன உடனே சீஃப் கடுப்பாயி அப்ப எங்களை குத்தம் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இப்போதைக்கு உங்களுக்கு கோவம் வர்றது நியாயம் தான், ஆனா சீக்கிரமாவே நான் யாரு என்னன்னு சொல்லி உங்களுக்கு டைரக்டாவே காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களை நான் டைரக்டாவே மீட் பண்றேன். இதுக்காக ஜப்பான்ல ஒரு ஹெட் குவார்டர்ஸையும் போனுங்க உடனே அவரும் சரி ஓகேன்னு கொலவெறியோட லுக்கு விடுவாரு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பையன் டிராயர்ல ஒரு சின்ன வேலைத்தனத்தை பண்ணி வச்சிட்டான். அதாவது இந்த டிராயர்ல தான் அந்த டெத் நோட்டை மறைச்சு வைக்க போறானாமா. அடே டெத் நோட்டை இதுக்குள்ள வச்சு அதுலயே சாவியை வச்சுன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களாடா பண்ணி பயிலாமா. நான் வேணும் தான் கீயை வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி காட்டுவான். உள்ள பாத்தீங்கன்னா நார்மல் டைரி இருக்கும். ஐயோ அப்ப டெத் நோட் எங்கன்னு கேட்டா அதை சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்கான். அதை ஓபன் பண்ணுனா ஒண்ணும் இல்ல, ஒரு லெட்ல இருக்க ரீஃபில் எடுத்து பின்னாடி இருக்க ஒரு சின்ன ஹோல்ல குத்துனா மேல தூக்கிக்கிட்டு அந்த கபோர்டு வரும். அதுக்கு அடியில தான் டெத் நோட் இருக்குது. சரி இன்கேஸ் இது ஒரு ஃபேக்கான பாட்டம் இதுக்கு கீழே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பான். அப்போவுமே பஞ்சாயத்து எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இங்க் கேட்ரேஜ் வந்து ஒரு இன்சுலேட்டர், அதாவது அதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. அதை உள்ள விட்டு தூக்குனான்னா சுத்தி அவன் செட் பண்ணி வச்சிருக்க எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. அதே நேரம் ரீஃபில் கீழே விடும் போது மேல ஒரு ரப்பர் போட்டு வச்சிருக்கான். அந்த ரப்பர் போய் மேல லாக் ஆயிக்கும். சோ சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் அது மூவ் பண்ணாது. அது மட்டும் இல்லாம கரண்டோட ஃப்ளோவையும் ஸ்டாப் பண்ணிரும். இன்கேஸ் அவங்க வேற ஏதாச்சும் வச்சு குத்த ட்ரை பண்ணாலோ இல்ல மேல இருக்க டாப்பை மட்டும் மேல தூக்கி எடுத்தாலோ அந்த புக்குக்கு மேல தீ பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது டப்புன்னு இக்னைட் ஆயிரும். அப்புறம் என்ன அந்த நோட்டு பாத்தீங்கன்னா எவிடன்ஸே இல்லாம அந்த இடத்துலயே மொத்தமா எரிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சிரும். இன்கேஸ் இவங்க ஃபேமிலியில உள்ளவங்களே இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி நெருப்பாச்சுன்னா ஏன் இதுக்குன்னு கேட்பாங்கல்ல. அப்ப வந்துட்டு என்னோட நிஜமான டைரி உள்ள இருந்துச்சு, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானாமா. எப்படி நம்பிடுவாங்க, ஆஃப்டர் ஆல் இது வெறும் ஒரு நோட் புக் தானே, அதனால பஞ்சாயத்து வராதுமா. ரியூக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாம் டெத் நோட்டை எடுத்திருக்காங்க, ஆனா அதை ஒரு நல்ல பிளேஸ்ல மறைச்சு வைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. ஆனா நம்ம பையன் ஜிம்பிளா முடிச்சிட்டான்ல, பட் அதுக்காக இவ்வளவு வேலை பாப்பான்னு எதிர்பார்க்கல. சொல்ல போனா இது ஒரு டேஞ்சரான செட்டப் தான். சொன்ன உடனே லூசு மாதிரி பேசாத, இது அங்கங்கன்னு மறைச்சு வச்சானா எனக்கு டேஞ்சர். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நான் தான் பிரச்சனையில இருக்கேன். அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனிமேட்டு இதனால ஏதாச்சும் பஞ்சாயத்து வருதுன்னா என்ன, ஒரு சின்ன நெருப்பு அவ்வளவுதான், எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சிரும், எனக்கும் பிரச்சனை இல்ல எப்படின்னு சொல்லிட்டு மாஸ் காட்டுவான். சரி இனி இதுக்கப்புறம் அந்த எல்லுங்கிறவன் என்னென்ன
பண்ண போறான். நம்ம பையன் அவங்கிட்ட சிக்குவானா இல்ல தப்பிச்சிருவானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!